அப்படியே இட்லி பூக்கள்லாம் பறிச்சிடலாங்க. இன்றைக்கி நிறையா பூக்களை பறிச்சுட்டு கோவிலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு இன்றைக்கி பறிச்சிருக்கேங்க. ஏன்னா மழை தூறல் சமயத்தில் நல்ல பூக்கள் நல்லா மலர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம இருக்கிற பூக்களெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரு கிளையில் கூட பூக்கள் இல்லாமல் இல்லைங்க. அவ்வளோ பூக்களை கொடுத்துருக்காங்க. நம்ம இட்லி பூக்கள் சூப்பர், மிகவும் அருமையான பூக்கள்னு சொல்லலாம். கொத்து கொத்து பூக்கள் சொல்லலாம். எவ்வளோ பூக்களை கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ தான் பறிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ பறித்தாலும் அவ்வளோ பூக்கள் இருக்குது. மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன்ற மாதிரி கொஞ்சம் தயங்கினாங்க பூக்கிறதுக்கு. ஆனால் தயக்கமின்றி இப்போ பூத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு கேப்லலாம் இருக்குது, நம்மளால் கவர் பண்ண முடியல, அவ்வளோ பூக்கள்ங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு வெல்வெட் ரோஸ் பூத்துருக்காங்க. ஒரு ரெட் கலர் பெரிய ரோஸுங்க ஒன்று பூத்துருக்காங்க. அப்படியே டபுள் கலர் 2 பூத்துருக்காங்க. டபுள் கலர் எல்லோ ஷேட் 2 பூத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் வித் ஒயிட் மிக்ஸு 1 பூத்துருக்காங்க. பியூர் ஒயிட்டு 1 பூத்துருக்காங்க. ரோஜா பூக்கள் வந்து மொத்தம் இவ்வளோதாங்க. அப்படியே அடுக்கு மல்லி 2 மல்லிங்க. ஒரு மல்லினாலும் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். இவங்க 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மதியான அறுவடைங்க. காலை ஒரு வேளை முடிஞ்சாச்சு. இது மதியானம் ஒரே செடியில் இவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விடுபட்ட பூக்கள், காலை அறுவடையில் விடுபட்ட பூக்கள். அரளிப்பூக்கள், கனகாமர பூக்கள் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அவங்களையும் பறிச்சிட்டேன். அப்படியே துளசி பாருங்கள், எக்கச்சக்கமான துளசி. இட்லி பூக்கள் எல்லாமே மாலை மாதிரி கட்டி முடிஞ்சால் கோவில் கொடுத்து அனுப்புவாங்க. இல்லை நம்ம சாமி படத்துக்கே மாலை மாதிரி போடலான்னு வச்சுருக்கேன். நான் 90% அது கோவிலுக்கு தான் கொடுத்து அனுப்புவேன். எப்போவுமே நிறையா பூக்கள் கிடச்சா கோவிலுக்கு தான் கொடுத்து அனுப்புவேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். காலை அறுவடை, மாலை மதியம் அறுவடை இன்றைக்கி. அப்படியே பாருங்கள் அவங்களோட ஒரு கத்திரி, எவ்வளோ கத்திரி அறுவடை பாருங்கள். அப்படியே வெண்டை, கொத்தவரை, அவரை, இதயத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய வெள்ளை கலர் சங்கு பூக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே ரத்தத்தை கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி பூக்கள். 3வது அரளிப்பூக்கள். அம்மனுக்கு உகந்த பூக்களை கொடுத்துருக்காங்க. 4வது அரளிப்பூக்கள், 5வது அரளிப்பூக்கள், 6வது அரளிப்பூக்கள், 7வது செம்பருத்தி பூக்கள், 8 ப்ளூமேரியா, 9 ப்ளூமேரியா, 10 ஜிமிக்கி செம்பருத்தி ரெட் கலர், நாட்டு வெரைட்டி ரெட் கலர், ஸ்பைடர் லில்லி. இத்தனை பூக்களை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க நம்ம தோட்டம். ரோஜா பூக்கள் பறிக்கலை, வெறும் இந்த பூக்கள் மட்டும். ரோஜா பூக்கள் ஒரு 11 பூக்கள் இருக்காங்க. மொத்தம் 31 வகையான மலர்களை கொடுத்து மகிழ்விச்ச என் தோட்டம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.